ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் 2024. ஸோ எக்ஸாம் எல்லாருமே எழுதிட்டு அதாவது கவர்மெண்ட் கீ ஆன்சருக்காக ப்ளஸ் கட் ஆஃப் மார்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதோட வேக்கன்சி இதே வேக்கன்சி இருக்குமா, இல்லை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. முக்கியமாக கேட்குறது என்ன அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னா நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் அதாவது அவங்களோட கம்யூனிட்டியை சொல்லிவிட்டு மார்க் இவ்வளோ எடுத்துருக்குன்னு எனக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் நம்ம டைரெக்டாக அவன் சொல்லிடலாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் அதோட வழிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னால் அதை உணர முடியும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் கம்மியான மார்க்கு தான் எடுத்துருக்கிறேன், இந்த மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்களா நீங்கள் எந்த வித ஒரியுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். அதாவது நீங்கள் ப்ரைவேட் கீ ஆன்சர் தான் நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ரைவேட் கீ ஆன்சருக்கும் கவர்மெண்ட் கீ ஆன்சருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 15 கொஷின்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு மார்க் பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறது கூட வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 5லேருந்து ஒரு 15 கொஷின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ப்ரைவேட் கீ ஆன்சருக்கும் அந்த டிஆர்பி போட வெளியிடக்கூடிய ஆன்சருக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு டிஆர்பி போடால் வெளியிடக்கூடிய ஆன்சரை வச்சு நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் 99% நமக்கு ஒரு கரெக்டான மார்க் நம்ம எடுத்துருக்குறோம், இதுக்கு கிடைக்கும் இது கிடைக்காது அப்படிங்கிறது நம்மளால் டிசைட் பண்ண முடியும். பட் அதனால் நீங்கள் இப்போதைக்கு எந்த வித ஒரியுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். தொடர்ந்து உங்களோட இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, தென் நம்ம எந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கோம் அப்படிங்கிற அதை நோக்கி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணுமே தவிர இதை நினச்சி நீங்கள் எந்த வித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. சம் டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா டிடிஎட் ப்ளஸ் பேப்பர் ஒன்றுமே பாஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அவங்க டுடேலேருந்து அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு, நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கு நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக நம்ம அகாடமியில் டெஸ்ட் பேஜுமே நம்ம அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி வெளியாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் ஸ்டார் கொஸ்டின்ஸ் அப்படின்னா அதாவது கொஸ்டின்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், இல்லை 4 ஆப்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டார் கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு மார்க் அப்படிங்கிறது அதாவது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மார்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் அதுதான் ஸ்டார் கொஸ்டின்ஸ். அதாவது கொஸ்டின்ஸில் ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கும், தென் என்ன அப்படின்னா 4 ஆப்ஷனில் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இருக்கும். ஸோ அது ஸ்டார் கொஸ்டின்ஸ். இப்போது இந்த நிறையா கொஸ்டின்ஸ் ராங்காக இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி தான் நிறைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்கீங்க. பட் அதனால் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அதாவது பேசிக் கொஸ்டின்ஸு கூட ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ராங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கு கரெக்டான சோர்சஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து நீங்கள் இந்த டைம் கீ ஆன்சர் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இல்லை இந்த டைம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீ ஆன்சர் வந்ததுக்கப்புறம் ஷார்ட் டைம்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டைம் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எல்லாமே அப்ஜெக்ஷன் பண்ணி எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணணும். அதாவது யாரோ ஒருத்தவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதிங்க. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டில் இருந்து நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் ராங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கான சோர்ஸ் நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணணும். எல்லோரும் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். மார்க் நமக்கு ஃபைனல் டிசிஷனில் ஆட் ஆகி வரும். ஸோ அதனால் இந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் யாருமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். பட் கம்மியாக தான் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வரும். பட் யாருமே நிறையா மார்க்கெல்லாம் ஒரு 100க்கு மேலெலாம் ரொம்பலாம் யாருமே எடுக்கலை. ஏன்னா அது ஒரு சில பீப்புள் மட்டும்தான் 100க்கு மேலே அப்படிங்கிறது எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அதில் ஜென்ரல் டர்ன் இருக்குது, கேட்டகரி வைஸ் இருக்குது, ஸோ அதில் பிஎஸ்டிஎம் இருக்குது, பட் நிறையா கேட்டகரி வைஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் தன்னம்பிக்கையோடு இருங்க. ஏதோ அதாவது ப்ரைவேட் கீ ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்காது, நான் மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு அப்படின்னு யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். பட் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். பட் யாருமே அந்த மாதிரி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நமக்கு கவர்மெண்ட்லேருந்து கீ ஆன்சர் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கரெக்டாக
எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ராங்காக இருக்குது. அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான மார்க் வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற நமக்கு தெரிய வருமே தவிர, பட் இப்போதைக்கு நீங்கள் கீ ஆன்சர் செக் பண்ணிவிட்டு இவ்வளோ மார்க் வருது, இது வந்து நமக்கு கிடைக்காது, மார்க் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த கீ ஆன்சருக்கும் ப்ரைவேட் கீ ஆன்சருக்கும் டிஆர்பி போர்டால் வெளியிடக்கூடிய ஆன்சருக்கும் ஒரு 5லேருந்து 15 மார்க் வரைக்கும் நமக்கு வந்து கீ ஆன்சரில் வந்து டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் அதனால் அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு மார்க் அப்படிங்கிறது கூட இந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த வெயிட்டேஜ் மார்க் இருக்கும்போது பாயிண்ட் சம்திங்கில் கூட போஸ்டிங் வந்து நம்மளை விட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் கூட வரும். அப்படி இருக்கும்போது அந்த பாயிண்ட் சம்திங் அந்த ஒரு மார்க் கூட அந்த டைம் தான் நமக்கு வந்து எவ்வளோ வேல்யூபுல்லான மார்க் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக மார்க் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல மார்க் வரும். ப்ளஸ் வெயிட்டேஜ் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வித ஒரையுமே பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை இழந்து தான் அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து எழுதுனீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி உங்களோட கட் ஆஃப் மார்க்குள்ளே நீங்கள் எல்லாருமே வருவீங்க. இந்த 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக எல்லாருமே போஸ்டிங் வாங்குவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பட் தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க. தன்னம்பிக்கையோட காத்திருங்கள், எல்லாம் நல்லாதாகவே நடக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு உங்களோட ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிங்க. அப்போ தான், ஏன்னா ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதை விட பெட்டரான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளை தேடி வரும். அந்த தேடி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 2024 கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.